இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அதாவது இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. இதுல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் ஒரு சில பேர் போய் லோன் எடுத்திருக்கிறாங்க. லோன் எடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 தான் லோன் எடுத்திருக்கிறாங்க. அந்த 4000 லோன் எடுத்து அது என்ன ஆகுதுன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் இவங்க கட்டாம விட்டுறாங்க. இதனால இவங்களுக்கு பெனால்டி சார்ஜஸ் அப்படின்றது சொல்லி கிட்டத்தட்ட வந்து 20,000, 15,000, 10,000 இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்களாம். அதையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில் பிளே ஸ்டோரில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லோன் தராங்க அப்படின்றதுக்காக நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்றது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்கன்னா சைடில் வந்துட்டு பாருங்கள். நான் இங்கே வந்துட்டு என்னுடைய டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் யார், அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சைடில் வரும். நான் கொஞ்சம் நவுந்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் நவுந்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய பெயர் என்னென்னா பாக்கெட்லி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த பாக்கெட்லி அப்படின்ற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஃபைனான்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் நேமில் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5 ஸ்டார் அப்படின்றது 4.5 ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 1,40,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 10 மில்லியன், அதாவது 1 கோடிக்கான டவுன்லோட் அப்படின்றது போயிருக்கு. நீங்கள் பாருங்கள். அண்ட் இதெல்லாம் நமக்கு வந்துட்டு நீடட் தான். ஸோ ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது நீடட் தான். அடுத்த கட்டம் அப்படின்றது ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ இது மட்டும் கிடையாது. எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் நம்ம வந்துட்டு அபவுட் திஸ் ஆப் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அபவுட்ல நம்ம பார்க்கும்பொழுது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்த அளவுக்கான லோன் கொடுக்குற மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து தான். அதாவது வந்துட்டு அதிகபட்சமாகவே 25,000 வரைக்கும் தான் இதில் லோன் கொடுக்கறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆன்லைன் தான். ஒரு பேசிக் KYC இருந்தால் போதும். அண்ட் டென்யூர் டேட் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. 61 நாளில் இருந்து 150 நாள் இது பார்த்துக்கணும். அதே போல் ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் 2%லேருந்து உங்களுக்கு 3% அப்படின்றது வருது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் பெர் மந்த் அப்படின்றது. அப்போ ஒரு மாதத்துக்கு 1%னா 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 12%. அப்போ வந்துட்டு 2%னா 24. அப்போ 3%னா 36. அவ்வளோதான். ஆப்வியஸாக ஒரு வருஷத்துக்கு 36 அப்படின்ற கணக்கில் இதில் வருது. அதுவும் ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. 1%ன்னு இவங்க சொல்லல, 2% இல்லை 3% அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோன் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க, அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி அதனுடைய டீட்டெயில் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும். APR, அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட். ஒரு வருஷத்துக்கு அந்த லோனுக்கான செலவு அப்படின்றது 30ல் இருந்து 132% அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் அந்த வீடியோ எடிட் பண்ணும் பொழுது அந்த கால்குலேஷன் டீட்டெயில் இருக்கிறதா நான் உங்களுக்கு அங்கே கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கால்குலேஷன் என்ன அப்படின்றத நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை சைடில் கூட வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கம்பெனி லிங்க் வச்சுட்டு இருக்கக்கூடிய டைப் வச்சுட்டு இருக்கக்கூடிய கம்பெனி டீட்டெயில் அதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. 2019 இது பிளே ஸ்டோருக்குள்ள வருது. அக்டோபர் மாதம் 16. அடுத்தது 2026 மே மாதம் 4 இதுக்கான அப்டேட் அப்படின்றது நடக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதில் கரண்ட் அப்டேட் அப்படின்றது வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, அடுத்த கட்டம் அப்படின்றது நமக்கு இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபில்டர் பண்ண போறோம். அந்த ஃபில்டர் பண்ணும்பொழுது இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபோன் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோனா டேபா அப்படின்றது இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஃபோன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் ஃபோனில் தான் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க. அடுத்து வந்துட்டு மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்றது இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்டார் ரேட்டிங் அப்படின்றது இருக்கும். நான் என்ன செய்வேன்னா முதல்ல வந்துட்டு இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படின்றத போட்டுட்டு இங்கே சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருவேன். ஸோ சிங்கிள் ஸ்டாரில் தான் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்ளிகேஷனுக்குள்ள அப்படின்றது நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அந்த மோஸ்ட் ரெலவெண்ட்னா எப்பப்பயோ நடந்ததெல்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா April 1 இங்கே பாருங்க, March 14 அதுக்கு அடுத்து கீழே ஒரு டைம் டேபிளாக வராது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இப்படிலாம் வராது. ஸோ இங்கே பாருங்க, August 3 அதுக்குள்ள ஆகஸ்ட் போச்சு, 2024 வந்துட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2026 April 1 பார்த்தோமா, இப்போ 2025 ஸோ August 3 அப்படின்றது போச்சு. ஸோ இந்த மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்றது இதுக்குள்ள வரும். இது நீங்க பார்க்கலாம். பட் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீப காலமா இதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சமீப காலமா இதுல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா,
நியூவெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஒரு சிலருக்குலாம் மோஸ்ட் ரீசன்ட் அப்படின்றது இருக்கும், நியூவெஸ்ட் அப்படி மோஸ்ட் ரீசன்ட் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நியூவெஸ்ட் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இப்போ நியூவெஸ்ட் கொடுத்த உடனே மே மாதம் 7ஆம் தேதி, மே மாதம் 7ஆம் தேதி வந்திருக்கு பாருங்க. இப்போ மே 7 நிறைய வந்திருக்கு பார்த்தீங்களா? சிங்கிள் ஸ்டாரில் யாரும் அது குட்டுன்லாம் கொடுத்து வச்சிருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மே 7 இந்த மாதிரி இருந்தீங்களா, மே 6, அதாவது ஆர்டராக வருது பாருங்க. 1 2 3 4 இந்த மாதிரி ஆர்டராக வருது. இதுதான் நமக்கு தேவை. ஸோ இப்படி தான் நம்ம அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக போய் செக் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம செக் பண்ணும்பொழுது சமீப காலத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு என்ன மாதிரி ரிவ்யூ அதில் இருக்குது, இது தொடர்ந்து வேறு ஏதாவது வந்துட்டு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது ரிவ்யூ இருக்கா. இப்போ நார்மலாக ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் வருங்க. அந்த ஒரு சில கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கும்னா, அதாவது இங்கே வந்துட்டு கஸ்டமர் கேர் சரியில்லை, கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். பிகாஸ் எனக்கு லேசி பேல நான் அடிக்கடி சொல்லுவேன், லேசி பே அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 21 நாள் வெயிட் பண்ணி லோனே கொடுக்கல. 21,000க்கு மேலே ₹1 அக்கௌண்ட்டில் போட்டு விட்டு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வேற யாருக்கா நடந்திருக்கான்னு நான் போய் செக் பண்ணி பார்க்கும்பொழுது வேற யாருக்கும் நடக்கல. ஸோ சம் டெக்னிக்கல் இஷ்யூவில் கூட இந்த மாதிரி வரலாம். அப்போது ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இது. ஸோ இப்படி நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து என்ன மாதிரி சிங்கிள் ஸ்டாரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்தது நீங்கள் 5 ஸ்டார்லையும் போய் பார்க்கலாம். ஸோ 5 ஸ்டார் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன டாக்குமெண்ட் வச்சு லோன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி டீட்டெயிலும் ஒரு சிலதெல்லாம் இருக்கும். அப்போது ஒரு அப்ளிகேஷனில் வட்டி விகிதத்தை நம்ம செக் பண்ணணும். அதில் லோன் எப்படி கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன மாதிரி, இந்த கம்பெனி யார், உண்மைத்தன்மை வாய்ந்ததா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல எதையுமே உறுதிப்படுத்த முடியாது. அதே போல் இதுக்கு நான் ப்ரொமோஷனும் பண்ணல. இது முழுக்க ரிவ்யூ மட்டும்தான். ஏன் அதை உறுதிப்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு ரிவ்யூ இருக்கும், நாளைக்கு ஒரு ரிவ்யூ மாறும். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்குறீங்க, 3 நாள் கழிச்சு பார்க்குறீங்கன்னா, இப்போ நான் லைவாக பார்த்துட்டு இருக்க ரிவ்யூ அப்படின்றது இப்போ 7ஆம் தேதி வரைக்கும் தான். அது வந்துட்டு ஒருவேளை மேபி நீங்கள் ஒரு 10ஆம் தேதி பார்க்குறீங்க, இல்லை அடுத்த மாதம் பார்க்குறீங்க, இல்லை வந்து அடுத்த வருஷம் பார்க்குறீங்கனாலோ, அப்போ அங்கே வந்துட்டு வேற மாதிரி அப்டேட் அப்படின்றது இருக்கும். இந்த அப்ளிகேஷனே கூட சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றத மாற்றிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இந்த மெத்தடில் போய்ட்டு ஒவ்வொரு இதையும் செக் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி நீங்கள் வந்துட்டு இவர் சொல்லிட்டாருப்பா அப்போ இதுதான் கரெக்டு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் நான். ஸோ வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா விஷயங்களை போய் செக் பண்ணி பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் இந்த சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸில் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் யார் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டாலே போதும், நமக்கு ரொம்ப கிளியர் அப்படின்றது வந்துட்டு வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கான ஏதாவது கேள்விகள் இருக்கும். நீங்கள் என்கிட்ட சோஷியல் மீடியா மூலிமா கூட கேட்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கணும். அதனுடைய லிங்க் எல்லாம் கீழே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்க் அப்படின்றத பயன்படுத்திக்கோங்க. ஃபர்தராக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலிமா உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன். அடுத்து வேறு எதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்றதையும் கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் இல்லைங்களா, அதையும் கீழே சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது இந்த அப்ளிகேஷன் ரிவ்யூலேயே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா, அதையும் கீழே மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிவ்யூ கொடுக்கும்பொழுது அதையும் நம்ம சேர்த்து பேசிடலாம்.